என்னுடைய அஞ்ஞானத்தினால என்னுடைய குழந்தைகள்கிட்டையும் பந்துக்கள்கிட்டையும் நான் ஒரு பாசம் வச்சிருக்கேனே, அந்த கயத்தை கட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் மனதோட சுபாவம் என்னன்னா, ஏதாவது ஒன்றுல பற்றுதல் வச்சுட்டே இருக்கும். உன்னுடைய திருவடியை விட்டா வேற ஒண்ணுமே தெரியக்கூடாது, அப்படி பண்ணிட்டு. தொய்மே அனன்ய விஷயாமதிகின்னு யாருக்கெல்லாம் சித்திச்சிருக்கு? பிரகலாத சுவாமிக்கு சித்திச்சு. குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணினது எத்தனை பேருக்கு சித்திச்சுதுன்னா விரலை விட்டு எட்டு பண்ணும். குந்தி தேவி குந்தி ஸ்துதியில பிரார்த்தனை பண்றா கிருஷ்ணன்ட்ட. 26 ஸ்லோகங்கள் சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்றா. அதுல ஒரு ஸ்லோகம் முடிவில் சொல்ற, என்னுடைய மனது திருடம் பாண்டிஷு விஷ்ணிஷு, என்னுடைய குழந்தைகள்கிட்டையும் என்னுடைய பந்துக்கள்கிட்டையும் பாசம் பின்னிருக்கு. அந்த பாசக்கயத்தை என்னால் அறுத்துக்க முடியல. நீ தர்மபுத்திரருக்கு சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு துவாரகைக்கு எழுந்தருளும் பொழுது எனக்கு ஒரு கிருபை பண்ணிட்டு போ. என்ன கருணை எப்படின்னா, என்னுடைய அஞ்ஞானத்தினால என்னுடைய குழந்தைகள்கிட்டையும் பந்துக்கள்கிட்டையும் நான் ஒரு பாசம் வச்சிருக்கேனே, அந்த கயத்தை கட் பண்ணிட்டு போயிடு. மனசுக்கும் அவர்களுக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு. ஆனால் மனதோட சுபாவம் என்னன்னா, ஏதாவது ஒன்றுல பற்றுதல் வச்சுட்டே இருக்கும். இதை கட் பண்ணால் இன்னொன்று பிடிச்சிக்கும். கொடி மாதிரி மனசு. அது எதையாவது பிடிச்சிக்கிறதுக்கு தள்ளாடுறது பாருங்க, கொடி, வளர்ந்த கொடி. அதுபோல மனசு எதையாவது பிடிச்சிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். முயற்சி என்ன, அதோட சுபாவமே பிடிச்சிக்கிறது தான். இவர்கள்ட்ட வச்ச அபிமானத்தை கட் பண்ணிவிட்டா அது வேற இன்னொரு இடத்துக்கு புதுசா போகும். நீ என்ன பண்ணணும் தெரியுமோ, என் மனதுக்கு உன்னுடைய திருவடியை விட்டா வேற ஒண்ணுமே தெரியக்கூடாது, அப்படி பண்ணிட்டு போயிடும். துவயிமே அனன்ய விஷயாமதிஹி, என்னுடைய புத்திக்கு இன்னொரு விஷயமே இருக்கக்கூடாது. அனன்ய விஷயாமதிஹி, அது எப்படி இருக்கணும்? உங்கிட்டயே இருக்கணும். ரத்திம் உத்வ, அப்படி ஒரு ஈடுபாட நீ எனக்கு கொடுத்துட்டு போ, உங்கிட்ட வரணும். கங்கா பிரவாகம் போல உங்கிட்ட பக்தி வரணும், ஆசை வரணும், ஈடுபாடு வரணும். இதை அனுகிரகம் பண்ணிட்டு போங்கிறாளோன்னு குந்தி தேவி. இப்படி இது பாகவதத்தில் தெரிஞ்ச ஸ்லோகம். எல்லாருக்கும் அநேகமாக கதை சொல்கிறவாளுக்கும் கேட்குறவா நிறையா கேட்டவாளுக்கும் அர்த்தமும் தெரியும். இந்த அர்த்தம் எத்தனை பேருக்கு சித்திச்சிருக்கு கதைகளே. தொய்மே அனன்ய விஷயாமதிகின்னு யாருக்கெல்லாம் சித்திச்சிருக்கு? பிரகலாத சுவாமிக்கு சித்திச்சு, கோபிகைகளுக்கு சித்திச்சு, நாரத சுவாமிக்கு சித்திச்சு, அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு சித்திச்சு, துகாராம் மகாராஜுக்கு சித்திச்சு, நாமதேவருக்கு சித்திச்சு, மீராபாய்க்கு சித்திச்சு. இதான் அனன்ய விஷயாமதிங்கிறதுக்கு குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணினது எத்தனை பேருக்கு சித்திச்சதுன்னா விரலை விட்டு எண்ணிவிடலாம். அதனாலேயே அது எவ்வளவு பெரிய விஷயம்ங்கிறது புரியும். லௌகீகமான வாழ்க்கையில் இருந்த புரந்தரதாசர் பாண்டுரங்கனுடைய கருணையினால் அவருக்கு பிரேம பக்தி சித்திச்ச உடனே
சகலத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு பண்டரிபுரமே வந்துவிட்டார். பகவானுடைய லீலை அது. இதை விட சௌக்கியமா, இதை விட வசதியா இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு வசதியை கொடுத்ததும் பகவான். 600 வருஷம் முன்னாடி 9 கோடி ரூபாய்க்கு அதிபதினா எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஒரு ராஜாங்கமே நிர்வாகம் பண்ற அளவுக்கு சக்தி. அவ்வளவு வசதியை கொடுத்த அதே பகவான் க்ஷண நேரத்தில் வைராக்கியத்தை கொடுத்து அதே நேரம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு வாசலுக்கு வந்துவிட்டார். உஞ்சவர்த்தி பாகவதரா வந்துவிட்டார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.